ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார சட்னி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூட் ஆகும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நமக்கு வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். 2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை உளுந்து இருந்தால் வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாம். இன்னும் இந்த கருப்பு உளுந்து போடும்போது அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்தி அப்படிங்கிறதுனால கருப்பு உளுந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த உளுந்தோட கலர் நல்லா மாறி நல்லா உங்களுக்கு அந்த பொரிஞ்சு வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வரும்போது தேவைக்கு ஏற்ப காஞ்ச மிளகா, உங்களோட காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. இது கூட உங்களுக்கு கலருக்கு வேணும் அப்படின்னா காஷ்மீரி மிளகாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு காஷ்மீரி மிளகாய் இல்லை, ஸோ நான் கொஞ்சமாக பவுடர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அப்படிங்கிறனால நார்மல் மிளகாய் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 4லிருந்து 5 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் இதில் நம்ம வெங்காயம் சேர்க்கணும். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னும் நல்லா உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்துக்கு பெரிய வெங்காயமே யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் வெங்காயம் 2 நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரௌன் கலராக ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ப்ரௌன் கலராக ஆச்சு அப்படின்னா அந்த சட்னியோட டேஸ்ட் உங்களுக்கு இனிப்பு டேஸ்ட் வந்துடும். ஸோ அதனால கொஞ்சம் அந்த கலர் ஷைனிங் கலர் வரும் இல்லையா, அந்த அளவுக்கு நீங்கள் வதக்குனீங்கன்னா போதுமானதாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி நல்லா ஒரு பெரிய தக்காளியாக 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். நாட்டு தக்காளியாக இருந்தால் இன்னுமே ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ 2 தக்காளி நல்லா கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். ஸோ இது நல்லா வதங்கட்டும். இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நீங்கள் உப்பு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வதங்கிறதுக்கு. ஸோ கொஞ்சம் நேரம் இது வதங்கட்டும். நான் காஷ்மீரி மிளகாய் நான் யூஸ் பண்ணலை அப்படிங்கிறதுனால அதுக்கு பதிலாக நான் பவுடர் யூஸ் பண்ண போகிறேன். அந்த ஒரு கலருக்காக கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி கொஞ்சம் நல்லா லைட்டாக மசிஞ்சு வரணும். ஸோ அந்த தக்காளி நல்லா வெந்துச்சு அப்படின்னா தான் பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு அந்த சிம்மில் வச்சு விட்டுருங்க. இது நல்லா வதங்கி நல்லா சுருண்டு வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி, வெங்காயம் இது 2மே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நீங்கள் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட கொத்தமல்லி இலை மட்டும்தான் இருந்துச்சு, ஸோ அது மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். சில பேருக்கு அந்த புதினா வாசனை பிடிக்கும் அப்படின்னா ஒரு 2 புதினா இலை சேர்த்து பாருங்க, இன்னுமே ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஸோ இப்போ இது நல்லா வதக்கியாச்சு. இது நல்லா ஆற வச்சிருங்க. நல்லா ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கு அப்புறமா இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போது சட்னி அரைச்சி ரெடியாக இருக்குது. இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு போட்டுடலாம். ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு 2மே சேர்த்து நல்லா வெடித்து வரும்போது 2 வரமிளகா கிள்ளிட்டு சேர்க்க வேண்டாம், அப்படியே சேர்த்துக்கிறேன். ஸோ அந்த காரம் அப்படிலாம் இறங்கணும்னு அவசியம் இல்லை. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுனால தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியில் இந்த தாளிப்பை சேர்த்துருங்க. அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான டேஸ்டான கார சட்னி ரெடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரேவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட ரேவாஸ் வேர்ல்ட் சேனலில் நிறைய ரெசிபிஸ் வீடியோ இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க அதையுமே ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.